வணக்கம். நான் உங்கள் மோகனா. 25/8/2025 திங்கட்கிழமை தினத்தந்தி மாணவர் ஸ்பெஷல் திருக்குறள். இங்கே பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? திருக்குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். விளக்கம்: தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தன் அவனை பெற்றெடுத்த காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வான். அது ஒரு குழந்தை போட்டிருக்கு. சு பிரதீபன், 5ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது: அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையே அழகாக்கும். சொன்னது பாருங்க, நேசி அஸ்ரேல் ஸ்மைலி, 3ஆம் வகுப்பு. அஸ்ரேல் ஸ்மைலி, 3ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, விடுகதைகள். பாட்டுக்கு ஆடாதவன் மேகம் வந்தால் ஆடுவான், அவன் யார்? மயில். அடுத்தது பாருங்க, இரு கொம்புகள் உண்டு, மாடு அல்ல வேகமாய் ஓடும், மான் அல்ல. காய்கள் உண்டு, மனிதன் அல்ல, அது என்ன? மிதிவண்டி. அவன் சொல்லியிருக்கான் விளக்கம், மிதிவண்டி. உயிரில்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு, அது என்ன? பாய். நூல் நூற்கும் நெசவாளிக்கு சுட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? இங்கே பாருங்க, நூல் நூல் தெரியும்ல, நூல் நூற்றுக்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? கட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? சொல்லவா? சிலந்தி. ஒற்றை காலில் ஒய்யாரமாய் ஆடுவான், ஓய்ந்து விட்டால் படுத்து விடுவான், அவன் யார்? பம்பரம். அது குழந்தை சொல்லியிருக்கு. சே ஹரிகரன், 5ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, என் இலக்கு. கல்வி சாலை என் கோவில், அறிவே என் தெய்வம், ஆசிரியர்கள் என் வழிகாட்டி, மாணவர்கள் என் உறவுகள், கரும்பலகை என் களம், சாக்பீஸ் என் ஆயுதம், பள்ளிக்கூடமே என் பாதை, வெற்றி ஒன்று என் இலக்கு. சொன்னது பாருங்க, மா ரித்திகா ஸ்ரீ, 1ஆம் வகுப்பு. நம்பிக்கை துளிகள். முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் பயணம் போன்றது. 10 தலைமுறையின் ஏழ்மையே ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் கல்வி. ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றேதான், இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக் கொள் என்று. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர், காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. ஒரு செயலை ஒரு நாள் தள்ளி போட்டால் வெற்றி 2 நாள் தள்ளி போகும். இதை பாருங்க, சே அஜய், 5ஆம் வகுப்புங்க. நம்பிக்கை துளிகள் சொல்லியிருக்கான் அந்த பையன். தேசிய விளையாட்டு தினம் பண்ணியிருக்கான் பாருங்க. புகழ்பெற்ற ஹாக்கி வீரான மேஜர் தாயான் சந்ததை, அதாவது மேஜர் தாயான் சந்தத்தை கௌரவிக்கும் வகையில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்த தினம் இளைய தலைமுறையினரை விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்கிறது. ஹாக்கியின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் மேஜர் தயான் சந்திப் 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிறந்தார். 1928, 1932 மற்றும் 1936 ஆண்டுகளில் இந்தியா தொடர்ச்சியாக 3 ஒலிம்பிக் தங்கப் பதக்கங்களை வென்றதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். 1926ஆம் ஆண்டு இந்தியாவுக்காக ஹாக்கி விளையாட தொடங்கிய மேஜர் தயான் சந்த் 1948ஆம் ஆண்டு வரை விளையாடினார். இவர் 185 ஆட்டங்களில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி 400 கோல்களை அடித்து இந்திய ஹாக்கி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினத்தன்று விளையாட்டுத் துறையில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களை கௌரவிக்கும் வகையில் விளையாட்டு
விருதுகள் வழங்கப்படுகின்றன. விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாளில் போட்டிகள், விளையாட்டு விழாக்கள், உடற்பயிற்சி நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், மார்த்தான்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த சொன்னது பாருங்க, நான் பத்ரி 4ஆம் வகுப்புங்க. பொன்மொழி விவேகானந்தர் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூன்றும் நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். சுவாமி விவேகானந்தர், பா ஜோவித் ஜெசிகா, 4ஆம் வகுப்பு. அடுத்தது பாருங்க, ஆசிரியர் என்னும் நல்வழி காட்டி அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத்தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வி அளித்து உண்மை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து ஔவையின் அறவழி நிற்பவர்கள் அதே எண்கள் ஆசிரியர்கள். பா ரித்திகா, 2ஆம் வகுப்பு. கடி ஜோக்குங்க. நண்பன், ஒரு டாக்டர் கிட்ட கார், பங்களா, சொத்து எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும் நடந்தே போவாராம். ஏன்னா அவர் கால்நடை டாக்டராம், அதனால கால்நடைக்கு போகிறாங்களாம். அப்புறம் பாருங்க, ஒருத்தர் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் எடுத்து மாட்டிப்பாராம். ஏன்னா அது குத்துப்பாட்டாம், அதான் க்ளவுஸ் போட்டுன்னு பண்ணுறாங்களாம். சொல்கிறது பாருங்க, ஜே தன்சிகா, 5ஆம் வகுப்பு. இந்த கடிஜோக்கு சொன்னது. அடுத்தது பாருங்க, பழமொழி. சமுதாயத்திலே நீண்ட காலமாய் பழக்கத்தால் இருந்து வரும் பழமையான சிந்தனை கொண்ட அனுபவ குறிப்புகளே பழமொழிகளாகும். எடுத்துக்கொண்ட பொருளை சுருக்கமாகவும் தெளிவுடனும் சுவையுடனும் பழமொழிகள் விளங்க வைக்கின்றன. தமிழ் இலக்கிய வரலாற்றில் பழமொழிக்கு என்றே ஒரு தனி நூலாக பழமொழி 400 உள்ளது. இந்த நூலில் 400 பழமொழிகள் உள்ளன. சில பழமொழிகளை இந்த தொகுப்பில் காணலாம். சான்றோருக்கு 400 தனி நூலாக பழமொழி 400 உள்ளது. இந்த நூலில் 400 பழமொழிகள் உள்ளன. சில பழமொழிகளை இந்த தொகுப்பில் காணலாம். பாருங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, 5இல் விளையாதது 50இல் விளையாது, வலியும் பயர் முளையிலேயே தெரியும். இங்கே பாருங்க, சொன்னது பாருங்க, ஜெசிகா லியோனா, 5ஆம் வகுப்பு. இத்துடன் இந்த தினத்தந்தி மாணவர் ஸ்பெஷல் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.